Hi friends, என் பேர் ஐயப்பன். நான் டாட் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் InfoTech. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல. ஒரு சூப்பரான பர்சனை பற்றி பேச போகிறேன். 2008ங்க டிப்ளமா மெக்கானிக்கல். ஓகே, டிப்ளமா மெக்கானிக்கல் 2008 ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டு சொன்னால் நம்ப முடியுதுங்களா? நான் ஐடி மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருந்து இந்த தம்பி வந்திருக்காங்க. ஏவிசி பாலிடெக்னிக் காலேஜுங்க, திருவாரூரோட சேர்ந்த இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு முறை பேசும்போது ஐயோ என்னடா டிப்ளமான்ற 2008ன்ற எப்படா வேலைக்கு போகிறேன்னு நினச்சேங்க. ஒரு சரித்திரத்தை படைச்சிருக்காருங்க. சாதாரண ஒரு வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றிங்க. வெற்றியாளன் என்பவன் தோல்வியை பற்றி யோசிக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீ வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது தோல்வி என்பதை பற்றி திங்க் பண்ணவும் மாட்ட. தோல்வி என்பது வரவும் வராதுங்க. தோல்வி என்பது உன்னை நெருங்கும் செய்யாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கீங்க ஐயப்பன். ஸோ வாழ்த்துக்கள். நானும் இந்த கம்பெனி உங்களுக்கு வாழ்த்துறேங்க. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்குங்கிறது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. ஹாய், இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐயப்பன் இருக்கார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2010 மெக்கானிக்கல் டிப்ளமோ வந்து பாஸ்ட் அவுட். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ .NET டெவலப்பராக வந்து இப்போ ப்ளேஸ் ஆகியிருக்காரு. ஸோ அவரை பற்றி வந்து கேட்கலாம். ஸோ இப்போ ஐயப்பன், எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஒரு .NET டெவலப்பராக ஆகியிருக்கீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருந்து? ஃபஸ்ட்டு ரொம்ப ரியலி ஹாப்பி சார். ஐடி ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது, ஜாப் கிடைக்குது. ரொம்ப ரியலி தேங்க்ஸ் டு வெங்கட் சார் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபஸ்ட் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து இப்போ கோர்ஸ் படித்தாங்க. அவங்கள பார்த்து எனக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு, இதுமாரி நம்ம ஏன் ஆகக்கூடாதுன்ட்டு. அப்புறம் சாரை மீட் பண்ணேன், அவங்க கைடன் பண்ணாங்க. இந்தமாரி கோர்ஸ் படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தாங்க. ஃபுல் ஸ்டாக் .NET அது படித்தனால இன்றைக்கி ஒரு ஐடி ஜாபுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னும் போது வந்து உங்களுக்கான எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக நான் போயிடுவேன்னு நம்பிக்கை இருந்ததா? அது எப்படி நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப போக முடியுமான்னு நம்பிக்கையாக ஃபஸ்ட்டு இல்லை. அப்புறம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, இதுமாரி நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. அவங்களாம் பார்த்து சரி நம்மளாலே முடியும். அப்புறம் எல்லாமே கரெக்டாக சார் சொல்கிறதை ஃபாலோ பண்ணதுனால தான் நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கி ஒரு வேலைக்கு ஜாபும் கிடச்சிருக்கு. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க? நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஓகேவா? ஒரு ஐடி ஜாப் வந்த உடனே ஐடி ஓகேவா? ஸோ உங்களோட ட்ரீம் ஜாபை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க. எஸ் சார். ஓகேவா? கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஐயப்பன். நான் டிப்ளமா மெக்கானிக் படிச்சிருக்கேன். 2010 கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடி ஜாப் போனாங்க. அப்புறம் அவங்கள நான் கேட்டப்போ இதுமாதிரி சார் வந்து வெங்கட் சாரை மீட் பண்ண சொல்லி அவங்க சஜஷன் கொடுத்தாங்க. சார் நேராக மீட் பண்ணோம். சார் நீ இதேமாரி படித்தா உனக்கு வந்து ஜாப் கிடைக்கும், இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னு சொல்லி சார் கேட் பண்ணார். அதேமாரி அதை ஃபாலோ பண்ணி படித்தப்போ படித்தேன். சாருமே வந்து நல்லா கைடன்ஸ் பண்ணுவார். தேங்க்ஸ் டு வெங்கட் சார். நானே லவ் பண்ணிருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்து படித்தாங்க. சாரை பார்த்து படிச்சுட்டு இங்கே நிறைய ஜாப் போனாங்க, ஐடி ஜாப்பு. சரி அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் இங்கே படித்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணேன். டெய்லி சார் சொன்ன மாதிரி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணேன். ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இது சார் கைடன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ணிக்க முடியாது.
தேங்க்ஸ் சார்.